இப்போ இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் வந்து பிறை ஒண்ணா ஆயிடுச்சு, துல்ஹஜ் பிறை ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு சொன்னாலே நகை முடிய நீங்க விட்டுருங்க, விட்டாதீங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. இப்ப அதை ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒரு எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வந்து சர்ஜரி நடக்க போகுது, அல்லது சர்ஜரி பண்ண போறாரு, அல்லது ஒரு குர்பானி கொடுக்கறது பேஷண்டா இருக்கிறாரு. இவருக்கு நகை முடியல எடுத்துதான் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, முடிய ஒதுக்கிதான் ஆகணும். இப்போ இந்த எழுத்திராரான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இப்ப நகை முடிய வெட்டுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அதாவது குர்பானி கொடுக்கக்கூடியவங்க பிறை ஒண்ணுல இருந்து குர்பானி கொடுக்குற வரைக்கும் நகை முடிகளை களையக்கூடாது. அது ஒரு சுன்னத்தாக, ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமலாக இருக்குது. அந்த குர்பானியுடைய உணர்வுலேயே அவர் இருக்கணும். குர்பானி அந்த பிராணிக்கு பகரமா இவர் தன்னைய குர்பானி கொடுக்குற மாதிரி அந்த ஃபீலிங் கூட இருக்கணும். மார்க்கத்துல அப்படியே ஒரு வழிமுறையே சொல்லப்படும். ஆனா ஒரு நிர்பந்தம் தவிர்க்க முடியல, அதுலேயே உடல் சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணும், அப்ப டாக்டர் முடிய எடுத்துதான் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா எடுத்துக்கலாம். அது வந்து என்ன இல்லை, குற்றம் இல்லை. ஒரு டாக்டரா இருக்காரு, அவர் இப்ப சர்ஜரி பண்ண போறாரு, அவர் சில இடங்கள்ல முடிய எடுக்க சொல்லி ரூல்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம், குற்றம் இல்லை. குற்றம் இல்லை. அதனால குர்பானிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்ப வந்து இதுலயே இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப குர்பானி கொடுக்கிறவர் மட்டும்தான் அப்படி இருக்கணுமா, இல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லா பேருமே அந்த நகை முடியல களையக்கூடாதான்னு கேக்குறாங்க? அது மாதிரி இல்ல. குடும்பத்துல இப்ப 4 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் மேல குர்பானி கடமை, 2 பேர் குர்பானி கொடுக்குறாங்கன்னா இந்த 2 பேரும் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணா போதும். மீதி இருக்கிற 2 பேரு குடும்பத்துல எல்லா பேருமே அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யார் பேர்ல கொடுக்கப்படுதோ அவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். குர்பானில நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாட்டிலையும் ஒட்டகத்திலையும் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு. இப்ப கூட்டு சேர்றாங்க, 7 பேருமே குர்பானி அப்படிங்கிற நியத்துல கூட்டு சேர்றாங்க, ஓகே. அதுல இந்த 7 பேர்த்துல சில பேரு, ஒரு 2 பேர் வந்து நான் வந்து நேர்ச்சை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட்டு சேர்றாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, எனக்கு அக்கீக்காவுடைய பங்கு 2 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. 3 பேரு குர்பானி, 2 பேரு அக்கீக்கா, 2 பேர் நேர்ச்சை. இந்த மாதிரி கூட்டாக சேர்ந்து கொடுப்பதை பத்தி என்ன சொல்லுங்க? செய்யலாம். அப்ப கூட்டு குர்பானில அந்த மாதிரி வெவ்வேறு நெய்யத்து உள்ளவங்க ஒரே பிராணியில சேர்றது. 4 பேரு குர்பானி, 2 பேரு நேர்ச்சை, 2 பேரும் அக்கீக்கா. ஆனா அவங்க எல்லாருடைய நோக்கம் என்னவா இருக்குது, கர்ருபே இல்லல்லாம், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும் அப்படிங்கிற நெய்யத்தோடு அவங்க சேர்ந்தாங்கன்னு தாராளமாக சேர்ந்துக்கலாம். குர்பானி கொடுக்க எல்லாருடைய குர்பானியும் நிறைவேறியும் சேர்த்து கொள்ளலாம், தவறல்ல. இப்போ அறுக்கக்கூடிய ஓரளவுக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து அறுக்கக்கூடிய அந்த முறைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்போ லேட்டஸ்டா சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆடுகளை 2 பேர் 3 பேர் பிடிச்சா இருக்கணும், மாட்டை 2 3 பேர் பிடிச்சா இருக்கணும். அதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து ஆள் இல்லை, சிங்கிள் ஆள் தான் இருக்கிறாரு, அல்லது 2 பேர் தான் இருக்கிறாங்க, அதனால முடியாது அப்படிங்கிற காரணத்தினால கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த மாட்டை அதிர்வு ஏற்படுத்தி அதை மயக்கமாக வச்சிருக்காங்க. இப்போ அது அந்த கரண்ட் பட்ட அதிர்வுல மயங்கி கிடக்கு. இப்போ பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அறுத்துறாரு. அந்த மாதிரியே ஒரு பிராணிக்கு மின் ஷாக், கரண்ட் ஷாக் கொடுக்கறதே மக்கூர் மார்க்கத்துல அது வெறுக்கத்தக்கதாக கருதப்படுது. ஒரு வேலை அப்படி கரண்ட் ஷாக் கொடுக்குறாரு, கொடுத்தது மயக்கமாயி இறந்துருச்சுன்னா இப்ப ஹராமாயிடும், சாப்பிடுறது. இப்ப அறுக்கவும் முடியாது, அறுத்தாத ஹலாலும் இல்லை, கூடாது. அப்படி ஒரு வேலை ஒருத்தர் கரண்ட் ஷாக் கொடுத்தது மயக்கமா இருக்குது, உயிர் இருக்குது, இப்ப டக்குன்னு அறுத்துட்டார், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அறுத்துட்டாருன்னா ஹலால் ஆயிரும். அது வந்து செய்யறது அந்த மாதிரி செய்யற மெத்தேடு வந்து மார்க்கத்துல மக்ரூஹ், வெறுக்கத்தக்கது. அது முறைப்படி என்ன செய்யணும், கத்திய வந்து நல்ல பதமா தீட்டி கையால நேரடியாக அறுக்கிறது தான் சிறந்தது. நிறைய ஆடுகள் இருக்கிறாங்க சென்னை போன்ற பகுதிகளை, மக்கள் நிறைய வசிக்கிறாங்க, பல சில லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ கடைகள் அறுக்க முடியாது, அறுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இவங்க எல்லாமே ஒரே இடத்துல வச்சுதான் ஆடுகளை அறுத்து தூக்கிட்டு வர்றாங்க. இப்போ அங்க என்ன பண்றாங்கன்னா, மிஷின்ல தான் அறுக்கிறாங்க. மிஷின் வந்து வேக வேகமா அறுத்து தள்ளிடும். இப்போ இந்த மிஷின் அறுப்பதுடைய சட்டம் இல்லை. மிஷின்ல ஒரே நேரத்துல பல ஆடுகளை அறுக்கிறப்போ ஒரு தடவை பிஸ்மில்லா சொன்னா போதும், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சுவிட்சை போட்ட உடனே அறுத்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லை.
ஒரே நேரத்துல அறுத்தா ஒரு தடவை சொன்னா போதும். தனித்தனியாக அறுத்தா ஒரு டைம் அறுக்குறாங்க, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 10 ஆடு, அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 10 ஆடு, அந்த மாதிரி அறுக்கிறப்போ ஒவ்வொரு டைம் என்ன செய்யணும்னா பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு தான் உங்க மிஷின் என்ன செய்யணும், ஆன் பண்ணணும். அப்பதான் அது வந்து போடும். ஒரே நேரத்துல கண்டினியூவா ஒரு 50 ஆடு அறுக்குறாங்க, பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஒரு தடவை சொல்லி சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரே ஃபோர்ஸா செஞ்சாங்கன்னா ஒரு தடவை சொன்னா போதும்.